நம்ம எல்லாருமே சின்ன வயசுல திருடம் போலீஸ் விளையாண்டுருப்போம். பட் அதே கேமை ஒரு எக்ஸ்பெரிமெண்டா பண்ணி ஏன்டா பண்ணணும்னு யோசிக்கிற அளவுக்கு இழுத்து முடிட்டு போனாங்க. புரியல என்ன சொல்றேன், ஃபாலோ பண்ணிட்டு வீடியோ போகலாம் பாருங்க. 1971 சைக்காலஜிஸ்ட் பிலிப் ஜிம்பர்டோ வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு. அதாவது ஒரு கிளாஸ் ரூம்ல 24 பேர் இருக்காங்க. அவங்க 2 குரூப்பா பிரிச்சு, நீ நம்ம போலீஸ், நீ தான் திருட அப்படின்ட்டு 2 குரூப்பா பிரிச்சு அந்த ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி கீழே வந்து ஒரு பேஸ்மெண்ட்ல ஜெயில் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்றாங்க. பட் ஜஸ்ட் 2 டேஸ்லேயே சுச்சுவேஷன் கையை மீறி போச்சு. இந்த சிம்பிளான ஸ்டூடெண்ட் யூனிஃபார்ம் போட்ட உடனே பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு அந்த பிரிசனரை கொடுமைப்படுத்துறது, தூங்க விடாம பண்றது, அவங்க வெறும் நம்பர்ஸா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு குரூப் பிரிசனரா இருந்தவங்க வந்துகிட்டு ரியலாவே மென்டல் பிரேக் டவுன் ஆகி ஏன்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு டிப்ரெஷன் போனாங்க. எக்ஸ்பெரிமெண்ட் வெறும் 14 டேஸ் தான் பிளான் பண்ணாங்க. பட் வெறும் 6 டேஸ்லேயே இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க, வேணவே வேணாம் அப்படின்ட்டு. இது வெறும் 1971 நடந்த எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது. நம்ம டெய்லி ரியல் லைஃப்லேயே பார்த்துட்டு இருப்போம். நம்ம கூட மாமா மச்சான் சுற்றுற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே வந்துகிட்டு ஒரு போஸ்டிங்கோ இல்லை ஒரு ஐயர் அத்தாரிட்டி இல்லை கிளாஸ் லீடராக மாறும் போது அவங்களோட பிஹேவியர் நம்ம கிட்ட பயங்கரமாக சேஞ்ச் ஆகும். நீங்கள் நோட் பண்ணிருக்கீங்களா? அப்படி நோட் பண்ணீங்கன்னா அது எந்த ஃப்ரெண்டுன்னு மறக்காம டேக் பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.